இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் கூறியுள்ள வசனங்கள் மற்றும் கதாபாத்திரங்களின் செயல்கள் போன்றவை பற்றிய ரைமிங் நரேஷன் மட்டுமே தவிர யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எழுதப்பட்டதல்ல. இந்த வீடியோ முழுவதும் சிரிக்க மட்டுமே, சிரிப்பு வரலன்னா நான் பொறுப்பு இல்லை. 4 ரூபாய் கேக்கே நான் தாண்டா ஏக்கே பச்சை வெட்டுவேன், 10 பேத்த வெட்டுவேன், கருப்பு கலர் சிறுத்தையே கட்டிக்கிட்டேன் ஒருத்தி. ஐயோ ஏக்கே ஏப்பெல்லாம் விடாத, என்ற உலைய தொடாத, ராத்திரியில விடு ரவுடித்தனத்தை விடுன்னு சீம்பால நக்க சிறையில போய் சிக்க. தாத்தா வயகராதான் விற்பேன், வராரா எங்க அப்பன். என்னமா அவன் எச்சி கிளாஸ் தொடச்சிருக்கானா, எம்பூரா கோட்டை அடிச்சிருக்கானா? ஒண்ணு இல்லங்க விடுங்க, 1.5 மீட்டர் பனிய உளறிட்டு போகுது சனிய. ஹேய் ஜேம்ஸ் பாண்டு பேரண்டா, ஜெயில இருந்து போறண்டா, இந்த வாரண்டா. ஏண்டா சட்டுன்னு வந்த தானே போயலா, சரண்டர் ஆன நான் கேன போயலா, பாட்டை போட்டு வந்தாடுவேன், படுக்க போட்டு பந்தாடுவேன், தங்க பஸ்பம் 10 தவடாலே குத்துன்னு டப்பாங்குத்து போட டண்டனக்கா நாட. வீஹான் ஊட்டி வரைக்கும் தரமாட்டாரு, உங்க அப்பா எல்லாம் வரமாட்டாரு. ஹே எகுத்த வீட்டு சீத்தா எங்கடி எங்க ஆத்தா, குடும்பம் மாடி இது குடும்பம், உங்களை சொரிநாய் வந்து புடுங்கும். நைனா நிஜாம் பாக்கு தர வேண்டாம், நீ எல்லாம் வர வேண்டாம். அட இர்ரா சார் படிச்சுட்டு புலம்புறேன், அவ்வளவுதான் நான் கிளம்புறேன். ஹே நல்லி எலும்பு திங்க, நமக்கு பிறந்தது இங்க. இருங்க ஏரி மீனை வறுக்க போயிருக்கும், எங்கன்னா பொறுக்க போயிருக்கும். அடுத்த வீட்டை பூட்டுவா, அவன் வாங்கின சொக்காய போட்டுவா. எப்படி மாரங்கடை புரட்டா மசாவா இருக்கு வரட்டா. அடங்கொய்யால எவன்டாது ஏகே ஊத்தி குடிச்சா மாதிரி உங்களாலதான் இது. போட்ட செருப்பு பேட்டா போயிட்டு வரேன் டாட்டானா. ஏகே என்ன சொல்லு, புழுகு போன பிரியாணி புள்ளைய காப்பாத்த வரியாணி தூக்கிட்டாங்களா? அட என்னடி நீ 7 மலை அவனை, என்னைய தவிர எல்லாத்தையும் தூக்க விடுற அவனை. டேய் சாங்க போட்டு அடிப்பண்டா, சங்க புடிச்சு கடிப்பண்டா. 7 வயசுல இறந்தவன் எங்கடா எனக்கு பிறந்தவன். வீகான் 5 ரூபா பஞ்சா அடிச்சு அடா கஞ்சா. அச்சை மாம்பழத்தை நக்க வச்சிருக்கான், என் மவனை எவனை சிக்க வச்சிருக்கான். எல்லாத்தையும் தேடுறது எவன்டா அவன் ஆடுறது. வாங்கி திங்க ஹோட்டலு, வலது கையில பாட்டிலு, குடிச்சு வச்ச சொம்புல கூட ஆட பொம்பளைன்னு என்ன மனுஷன். வாழைப்பழம் தின்ன மாதிரி வாழ்னுமியா உன்ன மாதிரி நானும் தான் இருக்கனே, துணை இல்லாம சுத்திக்கிட்டு தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு. அடுத்த என்ன மகனே, எல்லாத்துலயும் ஃபெயிலு. எப்படா இருக்கு ஜெயிலு? சூப்பர் நைனா வாய் பேசினா பொக்குன்னு போடுறாங்க, வாரம் ஒரு வட்டம் சிக்கன் போடுறாங்க. சேர்றா சீர்காழிக்கு பட்டுன்னு போறேன், சீக்கிரம் உன்னை இட்டுன்னு போறேன். நடந்து போன நண்டு பாரு, நாங்க ஒரு ஆள் இல்ல 2 பேரு. சரி என்னப்பா அதனால? ஏன்டா இத்து போன வாழைத்தார் எடுக்கிறதுக்கு எதுக்குடா தெக்க சூளம் வடக்க மூலம்ட்டு கேட்டா போடாத நகதான்றான், பொண்டாட்டிக்கு எனக்கும் பகதான்றான். இதுல இந்த ஆளு கரகாட்டம் ஆடணும், அவனை கழுத்தா மாட்டிலே ஓடணும். ஏன்டா டே மோர் மிளகா தின்றுருக்கான், மொத்த வேத்தையும் கொண்டிருக்கான். அப்பெல்லாம் நபாட்டி தின்ட்டு நடந்தானா இல்ல பானிபூரி தின்ட்டு படுத்தானான்னு தெரியல. இதுல இவங்க வாங்கலிய வாங்கன்னாரு, டாங்லிய போங்கன்னாரு, அக்வாமேனோட ஆங்கிரி பண்ணாரு, ஜான்விக்கோட ஜாங்கிரி பண்ணாருன்னு. எதுக்கு இதெல்லாம்? அடுத்து என்ன மஸ்கோ தல்வா வேகல, மகனோட ஆளு சாகல, வடசரவாக்க சந்து, வரக்கூடாத சீன்ஸ் எல்லாம் வந்து எர்ணாகுளம் இடம் எக்ஸ்பிளைன் பண்ண கூடாதுன்னே எடுத்து வச்சிருப்பாங்க போல படம். அப்புறம் என்ன காஞ்சிபுரம் எல்லைய காப்பாத்திட்டேன் புள்ளைய, ஆசீர்வாத் டாட்டா, அவ்வளவுதான்டா டாட்டான்னு படத்தை முடிக்க எண்டு கார்டு கொடுக்க. ஓவரால் மூக்கு மேல கண்ணு முழு நீள படத்துல அங்கங்க மட்டுமே ஒர்க் அவுட் ஆச்சு ஃபன்னு. ஒண்ணும் இல்லாத லேக், அதை ஒண்டர்ஃபுல்லா மாத்தினது கன்ஃபார்ம் ஏகேவோட ஸ்வாக். ஓவரால் ஒன்னா கேட்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் ஜிபியூ. இதுக்கு மேல ஜிபியூ பார்க்கணும் அப்படின்னா என் இஷ்டம் உங்க இஷ்டம், நீங்க பார்க்கலாம் பார்த்துக்கலாம். நீங்க எங்கேயாவது என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இட்ஸ் மீ ஆர்ஜே ஹரி அப்படின்ற இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்விட்டர்லயும் அதே தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.